கிருஷ்ண சார் இல்லைங்களா? அவர் வெளியில போயிருக்காரு. நீங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்லைங்க. சார் இல்ல போல இருக்கு. நம்ம குழந்தையா? தீபக். என் செல்ல குட்டி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்ன பாருடா தங்கம். வயிறும் இல்ல. அப்பப்பா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க வந்திருக்கிறதா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வேண்டாங்க. வர 8ஆம் தேதி குழந்தைக்கு பிறந்த நாள். நீங்களும் சாரும் அவசியம் வந்து குழந்தைக்கு வாழ்த்து சொல்லணும். அவசியம் வரும். என் தீபக் குட்டிக்கு இப்பவே வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். 8ஆம் தேதி வந்து வாழ்த்த மாட்டீங்களா? ஐயோ, கண்டிப்பா நானும் அவரை வந்து வாழ்த்துறோம். நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி. ஐயோ வேண்டாங்க, எதுக்குங்க? சொன்னா கேளுங்க, உட்காருங்க, நான் போய் கொண்டு வந்துறேன். உட்காருங்க. டேய் கண்ணா, டேய் இங்க பாருடா. இங்க பாருடா செல்லம். ஓய். ஏன் அழறீங்க? புதிய இடமா இருக்குன்னு பயமா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஆண்டி வீடு தானே செல்லம். வாங்க வாங்க. வணக்கம். என்னம்மா கீழே உட்கார்ந்துட்டீங்க? இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது தம்பி. இந்தா இப்படி சில்லுன்னு உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும். உங்க புள்ளையா? ஆமாங்க. ராசா. உங்க பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமாமா. ஆமா, நீங்க ஊருக்கு புதுசா? ஆமா. ஆஹா. கிருஷ்ண வேலை பாக்குறாரு இல்லையா? அந்த ஆபீஸ்ல நான் வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆச்சு. அதான்யா, விவரம் புரியல உங்களுக்கு. நீங்க? அதான் நீங்க சொன்னீங்களே உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணன், அவங்க அம்மா தான் நானு. ஓ அப்படிங்களா? தெரியாம போச்சுமா. இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. ஆமா, வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 6 மாசம் தான் ஆகுது. வீடு பெருசா பார்த்துட்டு அப்புறம் கூட்டிட்டு வரலான்னு. பாத்தீங்களா, ஊர்ல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு விவரம் என்னன்னு தெரியல. அவங்க இங்க இருந்திருந்தாங்கன்னா முறை என்ன எப்படின்னு எடுத்து சொல்லி இருப்பாங்க. என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, புள்ள பிறந்த நாளுக்கு வாழ்த்துறதுக்கு கூப்பிட வந்திருக்கீங்க. யார கூப்பிடுறது யார கூப்பிட கூடாதுன்னு கொஞ்சமாவது வரமுறை வேண்டாம்? அவளே புள்ள இல்லாம 10 வருஷமா மலடியா இருக்கா. அவ வாயால உங்க புள்ளைய வாழ்த்துனா புள்ள விளங்குமா? இத பாருங்க, புள்ள குட்டிங்களை நிறைய பெத்தவங்களை தான் புள்ளைய வாழ்த்துறதுக்கு கூப்பிடுவாங்க. அதான் வழக்கம். புள்ள பெக்க வக்கத்தவளை கூப்பிட்டா அவ கண்ணு பட்டே உங்க பிள்ளைக்கு திஷ்டி ஆயிடும். வீட்டுல பெரியவங்க இருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லி இருப்பாங்க. அப்படிங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்களே. குழந்தையே பெத்துக்க வக்கு இல்லாதவளுக்கு அடுத்து உங்க பிள்ளைய பார்த்தா ஆசையா இருக்கும். தனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு ஏக்கமா இருக்கும். அந்த ஏக்கத்தோட உங்க பிள்ளைய வந்து வாழ்த்துனானா உங்க பிள்ளைக்கு கண்ணு பட்டு போயிடுயா. இந்த பாருங்க, முதல்ல வீட்டுக்கு போய் பிள்ளைக்கு நல்லா திஷ்டி சுத்தி போடுங்க. ஆமா அத்தை, இங்க இருந்தவங்க யாரு வந்து புள்ளைய வாழ்த்தணும் யாரு வந்து புள்ளைய வாழ்த்தக்கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதுதான் அவங்க போயிட்டாங்க. என்ன வந்து கேட்டா எனக்கு என்னடியம்மா தெரியும், எனக்கு அடுப்படியில் நிறைய வேலை கிடக்குன்னு நான் வரேன். ஏன்பா கிருஷ்ணா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸ் லீவு தானே, இன்னைக்காவது நேரத்தோட சாப்பிடலாம்ல? வா உட்கார், சாப்பிடலாம். உட்காரு. பிருந்தா வரட்டும், அவ கூட சேர்ந்து சாப்பிட்றேன். பிருந்தாங்க? ஏண்டா, அவ என்ன பச்சை குழந்தையா போய் வாயில ஊட்டணுமா? அந்த மகாராணி காலையில ரூமுக்குள்ள போய் படுத்தவங்க தான் அங்கேயே இருக்கிறாங்க. இதை பாரு, பசி எடுத்தா தன்னால வருவா. இதை பாரு, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன், உட்காந்து சாப்பிடு. அம்மா, நான் சாப்பிட்றது இருக்கட்டும். பிருந்தாவை ஏதாவது பேசுனியா? ஆமா, நான் பேசினேன். ஏன் பேசக்கூடாதா? பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? வயசான காலத்துல பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஏன் என் ஆசையில என்ன தப்பு இருக்கு? எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன கண்ணம்மா கல்யாணம் ஆகும் பிள்ளைக்கு 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் புழுவோ பூச்சியோ புள்ளைய குட்டியோ இல்லையன்னு. எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவளை மட்டும் தான் கேவலமா பேசுறாங்களா? என்னையும் தான் பேசுறாங்க. எல்லாத்துக்கும் அவதான் காரணம்னு ஏமா அவளையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாடா, அவகிட்ட தான் குறை இருக்கு. இத பாரு கிருஷ்ணா, நம்ம பரம்பரையில குழந்தையே இல்லாம யாரு இருக்காங்க? ஒவ்வொரு வீட்லயும் டஜன் கணக்குல குழந்தைங்க இருக்கு. அவகிட்ட தான்டா குறை இருக்கு. அம்மா போதும், நிறுத்து. அவளையே குறை சொல்லிட்டு இருக்காத. ஊர் உலகத்துல தான் பேசுறாங்கன்னா நீயுமா பேசணும்? வீடா இது? நரகமா இருக்கு. ஒரு நாள் கூட நிம்மதி இல்ல. பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது.
அவளை பேசினா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. பிருந்தா, என்னாச்சு? ஏன் அழற? பிருந்தா, அம்மா தான் கோவத்துல பேசுறாங்க. அதுக்காக நீ இப்படி சாப்பிடாம பட்னியா இருக்கலாமா? அதுக்கு இல்லைங்க, இத்தனை வருஷமா குழந்தை இல்லைங்கிறது எனக்கும் வருத்தம் தானே. இத்தனை நாளா என்ன மட்டும் தனியா திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மத்தவங்க முன்னாடி என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பிருந்தா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அம்மா மாறிட போறாங்களா? இதப்பா, உலகத்துல நீ மட்டும்தான் குழந்தை எல்லாமே இருக்கியா? எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இல்ல? இதப்பா, நீ தைரியத்தை மட்டும் இழக்காத. உனக்கு நீ, எனக்கு நான், நாம சந்தோஷமா இருப்போம். ஓகே ஓகே சார், ரோட் கான்ட்ராக்ட் டெண்டர் படுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிச்சிடலாம். என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், என்னாச்சு உங்களுக்கு? நிறைய தப்பு தப்பா டைப் பண்ணிருக்கீங்களே. சார், என் மனசு கொஞ்சம் சரியில்லை சார். என்ன ப்ராப்ளம்? சார், எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தை இல்லை. இதை ஒரு காரணமா வச்சு எங்க அம்மா என் ஒய்ஃபை குத்தி காட்டுறாங்க. குடும்பத்தில் நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சு சார். கிருஷ்ணன், ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இந்தாங்க, போய் ரீடைப் பண்ணிட்டு வாங்க. சரி சார். கொன்னத பாரு, கடிச்சு தின்னுட்டுமா? என் கூட இருந்துறியா? ஆன்ட்டி பாவல்ல. நீதான் குழந்தைய தூக்கிட்டு வந்தியா? நான் குழந்தை எங்கெல்லாம் தேடுறது? உனக்கு தான் குழந்தை பத்துக்க வக்கு இல்ல. ஊரை விட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிரியா? கொண்டா குழந்தைய. இவ கண்ணு பட்டு என் தங்கத்துக்கு ஏதாவது ஆயிட போகுது. முதல்ல வீட்டுக்கு போய் சுத்தி போடணும். சம்பந்தி, எங்க ஒருத்தரையும் காணோம்? மாடியில் இருக்காங்களா பார்க்கலாம். ஏங்க, சம்பந்தி எது பேசினாலும் கொஞ்சம் அமைதியாவே இருங்க. சம்பந்தி, யாரு? இந்த வந்துட்டேன். அடே வாங்க வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு 5-6 பிள்ளைய பெற்று போட்டிருக்காளா, அதுகளை எல்லாம் குளிப்பாட்டி பவுடர் போட்டு கண்மை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தூங்க வச்சேன். ரொம்ப டயர்டாயிருச்சு, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். என்ன, உங்கள் பொண்ணை பார்க்கணுமா? கூப்பிடுறேன். அம்மாடி, மருமகளே மருமகளே வாம்மா. இது பாரு, உங்க அப்பா அம்மா வந்துருக்காங்கம்மா. வா. என்னம்மா, நல்லா இருக்கியா? பிருந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியம்மா? இந்நேரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றிருந்தா அது குடு 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 குடுன்னு ஓடி வந்து வாங்க பாட்டி வாங்க தாத்தான்னு சொல்லியிருக்கோம். இவ தான் ஒத்த மரமா மொட்டை மரமா நிக்கிறாளே. பேசுங்க, பேசிக்கிட்டுருங்க. எப்படிம்மா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க? என்னம்மா பண்றது, எல்லாம் என் தலையெழுத்துமா. அம்மா, குழந்தை பெத்துக்க முடியாம போனதுக்கு நீ மட்டும் தான் காரணமா? அவங்க பிள்ளைங்க தான் காரணம்.
பொண்ணை மட்டும் குறை சொல்றாங்க. அவங்க ஏதாவது பேசினா பதிலுக்கு பதில் நீயும் பேசுமா. என்னய்யா என்ன சொல்றீங்க? உங்க பொண்ண எனக்கு எதிர்த்து பேச தூண்டி விடுறீங்களா? இந்த பாருங்க, இந்த மாதிரி பொண்ணை பெத்து ஏன் புள்ள தலையில கட்டினதுக்கு நாங்க தான் உங்க மேல கேஸ் போடணும். இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. அத்தை, இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஏதோ பொண்ணு கஷ்டப்படுதேங்கிற ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. வாடி அம்மா, ஏன் வக்காலத்து மருமகளே, ஏண்டி இந்த வீட்ல உனக்கு என்ன குறை வச்சோம்? சோத்துக்கு குறை வச்சோமா, தண்ணிக்கு குறை வச்சோமா, நகநட்டுக்கு குறை வச்சோமா, துணிமணிக்கு குறை வச்சோமா? இல்ல உங்க அப்பா ஆத்தாள போல 5-10க்கு அலையிற கேசானாங்க? இது பாருங்க அத்தை, திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா பத்தி எதுவும் சொல்லாதீங்க. பேசுனா சொன்னா என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். மரியாதை கெட்டுடும். பிருந்தா, பேசாம இருமா. நாங்க இங்க வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நாங்க புறப்படுறோம், வா போலாம். அம்மா, போதுமா? இப்ப நிம்மதி தானே? ஏதோ எங்க அம்மா அப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க, அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? இப்ப நீங்க சந்தோஷமா இருங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா உடம்பு என்னாகும்? போதுங்க உங்க அக்கறை. நமக்கு குழந்தை பிறக்காதுக்கு எங்க அப்பா அம்மா என்னங்க செய்வாங்க? அவங்களே எப்பவாவது ஒரு தடவை தான் வராங்க, அவங்கள போய் உங்க அம்மா இப்படி அவமானப்படுத்துறாங்களே, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அம்மா குணம் தான் உனக்கு தெரியும்ல. நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு எப்படி உங்க அப்பா அம்மா முக்கியமோ அதே மாதிரி எனக்கு எங்க அப்பா அம்மா முக்கியம். பிருந்தா, நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு தான் கொஞ்சம் கேள. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் ஒரு மலடி, குழந்தை பெத்துக்க லாய்க்கு இல்லாதவ. நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரியே இந்த வீடு பூரா வெறும் குழந்தையா பெத்து போடுங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் மட்டும் சொல்லாத, நாமன்னு சொல்லு. ஆமா, அம்மாவை தான் பார்க்க போறோம். என்னங்க இது, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க, எங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவங்க உனக்கு மட்டும்தான் அம்மா, ஆனா இவங்க இந்த உலகத்துக்கே அம்மா. என்ன சொல்றீங்க? ஆமா பிருந்தா, நமக்கு குழந்தை இல்லைங்கிற பிரச்சனைய எங்க எம்டிட்ட சொன்னப்ப நேர வேளாங்கண்ணிக்கு போ, அந்த மாதாகட்டும் பிரச்சனையை சொல்லு, அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு சொன்னாரு. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, இங்க வந்ததும் எனக்கும் நம்பிக்கை வந்திருக்கு. வாங்க போலாம். உருகி ஓடும் மெழுகி என் அன்னையிடம் சொல்ல, உருகி ஓடும் மெழுகி என் அன்னையிடம் சொல்ல, என் வேண்டுதலை கேட்க வேண்டுமே. புகை மணக்கும் தீபமே என் வேதனையை சொல்ல, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான மாதாவிடம், ஆரோக்கிய மாதாவிடம், உருகி ஓடும் மெழுகி என் அன்னையிடம் சொல்ல.
கவலையை விடு, விரைவில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். வாழ்க நலமாய். பிருந்தா, நீ கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும். நான் வரட்டுமா? வரேன். டேக் கேர். உங்க மருமக கர்ப்பமா இருக்கா. என்ன சந்தோஷம் தானே? என்னது கர்ப்பமா இருக்காளா? சார் ஸ்வீட் எடுத்துங்க சார். என்ன கிருஷ்ணன், என்ன விசேஷம்? சார் 10 வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு விடுவி கிடைச்சிருச்சு சார். என்ன சொல்றீங்க? சார் என் ஒய்ஃபு குழந்தை பிறக்கணும்னு நீங்க சொன்ன மாதிரி வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன் சார். மாதா அருளால என் ஒய்ஃப் இப்போ கர்ப்பமா இருக்கா சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். நான் வரேன் சார். அம்மாடி மெல்ல மெல்ல மெல்ல. இத பாரு, என்னம்மா நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? இத பாரு, நீ நேரா ரூமுக்கு போய் ஏசிய போட்டு அங்கேயே படுத்துரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா அத்தை அப்படின்னு ஒரு குரல் கொடு, நான் ஓடி வரேன். இப்ப என்ன, இதை அறிஞ்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? இத பாரு, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் செஞ்சு கொடுக்குறேன் செல்லா. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத, குழந்தைக்காக தான் அம்மா இப்படிலாம் மாறிக்காங்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியுங்க, இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த அந்த மாதாவுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். ஆமாமா. புள்ளைய என்கிட்ட குடுறா. நீதான் மருமகளை வேறான்னு சொல்லல, குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. போ. இத பாரு, என் பேரை இல்லாம என்னால இருக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. அத்தை ஆசைப்படுறாங்களே, குழந்தைய கொடுங்க. நீ சொல்றேங்கிறதுனால கொடுக்குறேன். டேய், நான் போய் மாலை மெழுகுவத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சரிப்பா, நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன்.